ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோடைய இணைமம். இன்றைக்கி யாமினி பிரபு உள்ளவங்கள சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பாயசம் செய்யலாம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷர் வச்சியோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தூள் தூளாக உடச்சி எடுத்துருங்க. நல்லா மசிச்சு வச்சுருங்க. மசிச்சிட்ட பின்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் தான் எல்லாமே நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறோம். அந்த பவுலில் 1/4 கப் அளவு சுகர். எங்கள் வீட்டில் இருக்கவங்க சுகர் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் 1/4 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சிய பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப் அளவு பார்த்திங்கன்னா ரவை, வறுக்காத ரவைங்க இது எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம தேவையான அளவு, நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறணுங்க. ஊறின பின்னாடி திரும்ப ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ண பின்னாடி பாயசம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு 1 மினிட் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி, ஒரு 10 திராட்சை, 2 ஏலக்காய் வறுத்து எடுத்து நெய் விட்டு இதில் விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான பாயாசம் ரெடி. ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்